வாங்கினது வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. காலத்தை கழிக்கவா? பிளாஸ்டிக் வச்சு சாப்பிட்றாங்க, அதுக்கு இது பெட்ரு. வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட சொன்னார். வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து அரிசி இப்போ வந்து காலி ஆகிடுச்சு. அதனால் என்னது இருக்கிற உண்மையை சொல்கிறதுக்கு நம்ம ரேஷன் அரிசி சாதம் வந்து ரேஷன் அரிசி சோறு தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்றது. உங்களுக்கே பார்த்தாலும் தெரியும், இப்போ பெருசு பெருசாக இருக்குது. இது சொல்கிறதுக்கு என்னமா இருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கு சைடிஷ் வந்து அவிச்ச முட்டை, ஆம்லேட்டு, காலையில் வச்ச மசாலா மிச்சம் இருந்துச்சு. அப்புறம் நமக்கு பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா. ஓகே, இதுதான் இன்றைக்கி இந்த சாப்பாடு. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சுட சுட கிளைமேட்டுக்கு சில்லுன்னு இருக்குது. இப்போ வந்து சுட சுட பிரியாணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கா? சாப்பிடு. நல்லா இருக்காம்மா? நான் கொஞ்சம் ஆற வச்சுக்கிறேன். கிராம்பெல்லாம் எனக்கு தான் வந்துருக்கு. பிரியாணி செம்மையா இருக்கு. கிராமத்துல இதுதான் செய்வாங்க. இல்லையாங்க செம்ம சூடு. உனக்கா? சாப்பாடு குலையிலம்மா, நல்லா வேகட்டும்னு கூட கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன், அவ்வளோதான். இதுக்குமே சூடு. சூப்பராக இருக்குது. அந்த கொலப்பாக இருக்கிறதுக்கும் பிரியாணி டேஸ்ட்டில்
திறமைங்களா? அதுவே சாப்பிடலாமா? சூப்பராக இருக்கு. நீ எப்போ ஸ்கூலுக்கு போன? ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு தட்டில் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த டேஸ்ட். ஸ்கூலு பக்கத்தில் தான் இருக்கும். ஸ்கூலில் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுது. அப்படியே தட்டை வீட்டில் போட்டு வந்துடுவோம். அந்த சாம்பார் சாதம் அது ஒரு மனமாக இருக்கு, நல்லாயிருக்கும். நீ சாப்பிட இல்லையா ஸ்கூலில்? முட்டைக்காக தான் நிற்கிறதா? என்னம்மா நீ தான் நான் சாப்பிட நல்லா இருக்காது. நானும் நல்லா தான் இருக்கும். வச்சிருமா அவள் சாப்பிட்டுக்கிறோன்னு சொன்னாங்க. நல்லா அடிச்சு விட்ட போகுது. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி வெஜிடபிள் பிரியாணி நல்லா காரமாக சூடாக
கடைசி வரைக்கும் சூடு இருந்துச்சு அந்த கொலகொலப்பு இருந்ததுனால. சூப்பராக சாப்பிட்டாச்சு இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி. நாளைக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம ஊரில் வந்து கிளைமேட் வந்து ஊட்டி கொடைக்கானல் இருந்த மாதிரி இருக்குது. உங்கள் ஊரில் இப்போ கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.